அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல, நோட் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி. ஸோ எர்த்தோட இன்க்ளினேஷன், ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன். ஸோ ஆர்பிட் இப்படி இருக்கு, ஆர்பிட் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ளைன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இன்க்ளினேஷன் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23.5 டிகிரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது கேள்வியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா நீங்க வெப்சைட்ல எல்லாம் 23:04 இருக்கும். 23 டிகிரி 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 23.5 அப்படின்னு சொல்றாங்க. சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் இந்த இதுக்கு பார்த்தோன்னு என்னவா இருக்கும்? இது வந்து 66 அப்படின்னு சொல்றோம். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஆஸ்பெக்ட் முக்கியம் இல்லைன்னா கூட இதுதான் ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த இன்க்ளினேஷன் தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ ஒரு பகுதியில் வந்து சம்மர் ஒரு டைம் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல சம்மர் வேற டைம்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எல்லாமே இந்த இன்க்ளினேஷனால தான் நம்மளுக்கு உருவாகுது. ஸோ பூமி வந்து பேசிக்கா வந்து இன்க்ளைன்ட் ஆகி இருக்கு. சரிங்களா? அடுத்து சுழலுதல் அப்படின்னு சொல்லுவோம், ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன், ரெவல்யூஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. சுழலுதல் தான் ரொட்டேஷன் சொல்லுவோம், சுற்றுதல் வந்து ரெவல்யூஷன். எதை சுற்றி வருது அப்படின்னாலே நம்ம ஆப்வியஸா சூரியனை சுற்றி வருது. சரிங்களா? சூரியனை சுற்றி வருது வினாடிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகம்? 30 கிலோமீட்டர் வேகத்துல சுற்றி வருது. சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துக்கு என்ன எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 நாட்கள் பிளஸ் ஒரு கால் 1/4 ஆஃப் த டே எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ இந்த 1/4 தான் ஆட் பண்ணி நம்ம வந்து லீப் இயரா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன், தன்னைத்தானே இதுல சுத்துறது, தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவது வந்து சுழலுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னா 24 hours, அப்ராக்சிமேட்டா 24 hours எடுத்துக்குது. இப்போ நீங்க வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் தான். சரிங்களா? இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இருக்கிற மிச்சம் நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டயக்ராமை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கு, நம்ம பூமி வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது. ஸோ நம்ம முதலே பார்த்துட்டோம் 23.5 டிகிரி வந்து இன்க்ளினேஷன்ல இருக்கு, தட் இஸ் சாஞ்சி இருக்கு. சரிங்களா? இந்த சாய்வுனால நம்மளுக்கு என்ன ஏற்படுது பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் டைரக்டா எங்க போகுது? இந்த இமேஜ் படி பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் போகுது. அதுவே இந்த இடத்துல சாய்ஞ்சு இருக்கும் போது எங்க வருது? நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல உங்களுக்கு வருது. இதுதான் வந்து நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவேட்டருக்கு மேல அதோட கதிர்கள் வந்து டைரக்ட் கதிர்கள் வருது. அதுவே மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா ஈக்வினாக்ஸ், சமபங்கா வந்து சூரிய கதிர்கள் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா டிசம்பர் டைம்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர். சரிங்களா? சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் தான் உங்களுக்கு தட் இஸ் ஆஸ்திரேலியா, அதே மாதிரி வந்து ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்கிற பகுதிகள்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரியான
அதே மாதிரி சவுத் அமெரிக்கா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க இப்போ வந்து சம்மரா இருக்கும். நம்மளுக்கு இப்போ என்னவா இருக்கு, விண்டரா இருக்கு சரிங்களா. ஸோ குளிர்காலமா இப்போ நம்மளுக்கு இருக்கு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சூரிய கதிர்கள் நேரா விழறது இல்லை, கிராஸா தான் விழுது. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து சூரிய கதிர்கள் நேரா விழாததுனால நம்மளுக்கு இங்க விண்டரா இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 21 இந்த பகுதி டைம்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து வின்டர், அவங்களுக்கு வந்து சம்மரா இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நம்ம மேல மேல பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரிய வரும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நம்ம புக்கு நீங்க 6ஆம் வகுப்பு புக்கோ எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டயக்ராமே தான் தப்பா கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன சொல்றாங்க. ஸோ சூரியன் வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. ஆனா சுற்றி வர்றது எப்படி வருது பாத்தீங்கன்னா இன்க்ளைண்டா இருக்கு. ஏற்கனவே பூமி வந்து ஆர்பிட்டுக்கு இன்க்ளைண்டா இருக்கிறதுனால அந்த இன்க்ளைண்ட் போர்ஷன்லயே சுத்தி வரும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு டைம் பார்த்தா சூரியன் வந்து என்னவா இருக்கும், ஒரு இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். தட் இஸ் டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இந்த சைட்ல இருக்கும் போது என்னவா இருக்கு, நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு டைம்ல வந்து சன்ரைஸ் வந்து டைரக்டா விழும், இன்னொரு டைம்ல நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல விழும். ஸோ இதுக்கு காரணம் வந்து இன்க்ளனேஷன் இருக்கிறதுனால தான். இன்க்ளனேஷனே இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே கண்டிஷன்ஸ் வந்து ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம இதை போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசிக்கா வந்து பூமிக்கு இல்ல இருக்கிற லாங்கிடியூட் லாட்டிடியூட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து அது தெளிவா புரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் 23.5 நிலையில சாஞ்சு இருக்கு ஆர்பிட்டல் பிளேனுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பாருங்க வந்து லைன்ஸ் ஆன் த குளோப். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இமேஜினரி லைன்ஸை வரைஞ்சிருக்கோம் பூமிக்கு மேல. ஸோ அது 2 வகையில வரைஞ்சிருக்கும். ஸோ செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும். ஸோ லாங்கிடியூட்னு ஒன்று, இது லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இது லாங்கிடியூட், இது வந்து லாட்டிடியூட் சரிங்களா. இது வந்து லாட்டிடியூட். ஸோ அச்சக்கோடுகள் லாட்டிடியூட் வந்து அச்சக்கோடுகள், லாங்கிடியூட் வந்து தீர்க்க கோடுகள். ஸோ இப்போ லாட்டிடியூடை பத்தி பார்க்குறோம். ஸோ லாட்டிடியூட் நம்மளுக்கு தெரியும், எத்தனை லாட்டிடியூட்ஸ் இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு 0 இங்க ஒன்று இருக்கு, 0ல இருந்து 90 வரையும் நார்த் போலுக்கு போகுது சரிங்களா. தென்துருவம் வரையும் 90 டிகிரி சவுத் வரையும் வருது. நடுவில் ஒன்று 0ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த சைடு ஒரு 90, இந்த சைடு ஒரு 90 + 0 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 181 அச்சக்கோடுகள் உள்ளன. ஸோ கொஸ்டின் வந்து டைரக்டாவே வரும், எத்தனை அச்சக்கோடுகள் இருக்கு அப்படின்றது. ஸோ how many latitudes are there present அப்படின்னு கேட்டாங்கன்னா 181 அப்படின்னு சொல்லணும். So once more repeating sir. ஸோ லாட்டிடியூட்ஸ் அச்சக்கோடுகள் வந்து ஒரு இமேஜினரி கோடை வந்து நம்ம பூமியில வரைகிறோம் சரிங்களா. ஸோ பூமியோட நடுப்பகுதியை வந்து 0ன்னு நம்ம டெசிக்னேட் பண்ணிக்கிறோம். அதுதான் நில நடுக்கோடு அப்படின்னு சொல்லுவோம், ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அது வந்து 0 டிகிரி. ஸோ அதை வச்சு நம்ம என்னவா பிரிக்கிறோம் பூமி அப்படின்னு பார்த்தோம்னா நார்த்து சவுத்து அப்படின்றத பிரிச்சிடுறோம் ஓகேங்களா. ஸோ நார்த்து சவுத்து பிரிச்ச பிறகு என்ன ஆகுது, ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு லாட்டிடியூட்ஸ் வரைகிறோம், அச்சக்கோடுகள் வரைகிறோம். ஸோ அது எத்தனை வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வரைகிறோம், 90 டிகிரி வரைகிறோம் புரியுதுங்களா. தட் இஸ் சென்டர்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா 90 வரையும் வரும். இது 0, இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 2 வரும், இங்க 10, அடுத்து 20, 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 90 இருக்கு + 0 டிகிரி 1, அப்புறம் இங்க சவுத்துல வந்து 90. ஸோ டோட்டலா 181 இருக்கு அப்படின்னு சொல்றோம். மொத்தம் 181 அச்சக்கோடுகள் உள்ளது.
நடுவில் இருக்கிறது வந்து ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க, பெருவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட் சர்க்கிள். எதை கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் தான் பெரிய கோடா இருக்கும். பச்சை கோடுகள்ல பெரிய கோடு, ஏன்னா அது வந்து சென்டர்ல இருக்கு. பூமி வந்து நம்ம பார்த்தோம் போல்ஸ்ல வந்து தட்டையா இருக்கு, அதோட ரேடியஸ் கம்மின்னு சொன்னோம். ஈக்குவேட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸா இந்த கோடு வரையப்பட்ட கோடு, இமேஜினரியா வரையப்பட்ட லாட்டிடியூட் அதுதான் பெருசு. ஸோ அதனால அதை என்ன சொல்றோம்னா கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஏன் இந்த டேர்ம் வந்து நம்ம இங்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல வரும்போது பெருவட்டம் எதுன்னு கேட்கும்போது நீங்க வந்து தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ கிரேட் சர்க்கிள் அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட தான் வந்து கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த கோடுகள், அச்சக்கோடுகள்ல இம்பார்ட்டன்டான கோடுகள் நம்மளுக்கு எது எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டா கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும், டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்தியாவை வந்து ரெண்டா பிரிக்குது அப்ராக்சிமேட்டான்னு சொல்லலாம். டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவுக்கு நடுவுல ரெண்டா பிரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்டிக் வட்டம். ஸோ ஆர்டிக் வட்டம் என்ன இதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 66.5 சரிங்களா, 66.5 டிகிரி நார்த் அதை வந்து ஆர்டிக்னு சொல்றோம். 66.5 டிகிரி சவுத் வந்து அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ சவுத்ல இருக்கிறது வந்து கேப்ரிகான், இது கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், டிராபிக் ஆஃப் கேன்சர். சரிங்களா. அதே மாதிரி வட துருவம் நார்த் போல், சவுத் போல். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லாட்டிடியூட் பார்த்தோம், பூமி மேல ஒரு இமேஜினரி கோட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அது வந்து லாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு விதமா வரைஞ்சிருக்காங்க, செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வரைஞ்சிருக்காங்க. ஸோ ஹரிசாண்டலா வரைஞ்ச லைன்ஸ் எல்லாமே வந்து லாட்டிடியூட்ஸ், அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல கிரேட் சர்க்கிள் எதுன்னு பார்த்தோம்னா ஈக்குவேட்டர். சரிங்களா. ஸோ அந்த ஈக்குவேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிளா பேஸ் பண்ணிட்டு மேல வந்து ஒரு 90 கோடும் கீழே வந்து ஒரு 90 கோடுகளும் வரைகிறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 181 கோடுகள் லாட்டிடியூட்ஸ் வந்து வரைஞ்சிருக்காங்க. இதுல வந்து முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மேல அதே மாதிரி ஆர்டிக் சர்க்கிள், சவுத்ல வந்து அண்டார்டிக் சர்க்கிள், அப்புறம் நார்த் போல், சவுத் போல் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேட்டர் வச்சு என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க பூமியவே. நார்த்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம், அடுத்து தென் அரைக்கோளம். புரியுதுங்களா. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், சதர்ன் ஹெமிஸ்பியர் பேஸ்ட் ஆன் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டரை வச்சு பிரிக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஸோ இது என்ன டெசிக்னேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அச்சக்கோடுகளின் அடிப்படையில் காலநிலையை மண்டலங்களா பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் இந்த லைன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வெப்பமண்டலம் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து தெரியும் நம்மளுக்கு பூமி வந்து எப்படி இருக்கு, ஸோ இன்க்ளைண்டா இருக்கு, கரெக்டுங்களா. ஸோ இன்க்ளைண்டா இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும், ஈக்குவேட்டர் 0 டிகிரியில இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து 23.5 டிகிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல சூரியன் இருக்கும் போது சூரியனோட செங்குத்தான கதிர்கள் எது வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரையும் தான் போகும். அதாவது 23 வடக்கு வரையும் தான் செங்குத்தான கதிர்கள் வரும். அதுக்கு மேல போகும்போது என்ன ஆகும், ஸ்லாண்டிங் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா, ஸ்லாண்டிங்கா இருக்கும். அதுவே இந்த சைட்ல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், சூரியன் சவுத்துல வந்து உங்களுக்கு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரையும் தான் உங்களுக்கு வந்து ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டா விழும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங் ரேஸா உங்களுக்கு வந்து விழும். புரியுதுங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலநிலை மாறுது. ஸோ இந்த இடத்த பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து டெம்பரேட், இது வந்து ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். குளிர் மண்டலம், மித வெப்ப மண்டலம், டிராபிக்கல் மண்டலம். புரியுதுங்களா? ஸோ சூரியனோட கதிர்கள் செங்குத்தா எதுக்கு மேல போகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 வடக்குக்கு மேல போகாது. அதே மாதிரி செங்குத்தான சூரிய கதிர்கள் தெற்குல வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகானை தாண்டி போகாது. ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஏற்படுது பூமியில அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காலநிலைகள் உருவாகுது. ஸோ டிராபிக்கல் கிளைமேட் உருவாகும், சப்டிராபிக்கல் டெம்பரேட் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னமும் அதிகமா செங்குத்தான கதிர்கள் ரீச் பண்ண முடியாத எதிரில் என்ன ஆகுதுன்னா குளிர்மண்டலம், அப்படி ஃப்ரிஜிட் ஜோன். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரிஜிட் ஜோனுக்கு மேல இருக்கிற கண்ட்ரிஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஃபின்லாந்து, நார்வே, இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல 6 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன பகலே இருக்காது. சரிங்களா? ஏன்னா மேக்சிமம் சூரிய கதிர்கள் இவ்வளவு தூரம் தான் உங்களுக்கு வந்து போகும். ஸோ சூரிய கதிர்கள் இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஃபுல்லாவே பகலா தான் இருக்கும். ஒரு இன்னொரு 6 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்கும், சூரிய கதிர்களே அங்க வந்து இருக்காது. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லாட்டிடியூட் வரைக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்த இமேஜினரி கோடு பார்க்குறோம், தீர்க்க கோடுகள், லாங்கிடியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள். புரியுதுங்களா? நம்ம வந்து என்ன அச்சக்கோடுகள் பார்த்தோம். அச்சக்கோடுகள் வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அச்சக்கோடுகள் வந்து கிரேட் சர்க்கிள் பார்த்தோம். அடுத்து வந்து சர்க்கிள் கம்மியாயிட்டே வருமா, இப்படி. அதுவே இங்க வந்து நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் மினிட், ஒரு 2 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க, கால் வருது.
ஸோ கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லாங்கிடியூட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லென்த்தாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 0லேருந்து 90 வரையும் வரைஞ்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கோடை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து 0ன்னு சொல்கிறாங்க. அந்த 0 எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். GMT கிரீன்விச் அப்படின்ற ஒரு இடத்துல, கிரீன்விச் அது வந்து இங்கிலாந்துல இருக்கிற ஒரு இடம். சரிங்களா? ஸோ அந்த இடத்த மையமா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 ஆரம்பிச்சு பூமியை சுத்தி வரைகிறாங்க. ஸோ இந்த ஒரு 0 டிகிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அரைக்கோளமாக பிரிக்குது. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் மற்றும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியராக வந்து உங்களுக்கு வந்து பூமியை பிரிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து ஈஸ்டர்ன் ஒரு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட், நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் எது பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட். இதெல்லாம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இதில் போட்டிருக்கோம் பாருங்க. எப்படி வந்து ஈக்குவேட்டரை நம்ம என்ன சொன்னோம், கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொன்னோமோ இதுல வந்து அந்த 0 டிகிரியை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை தீர்க்கக்கூட ஒரு பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்றோம். எந்த நாட்டின் வழியா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வழியா போகும். ஆனா எதை பேஸ் பண்ணி இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டனுக்கு அருகே இருக்க கிரீன்விச். சரிங்களா? ஸோ கிரீன்விச்சை பேஸ் பண்ணி தான் 0ன்னு ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்னு பிரியுது. ஸோ இது வந்து முதன்மை தீர்க்கக்கோடு, பிரைம் மெரிடியன். ஸோ அப்போ இந்தியா எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? ஸோ நார்த்ல இருக்கா, சவுத்ல இருக்கா, ஈஸ்ட்ல இருக்கா கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? டைரக்ஷன் சென்ஸ் படிச்சிருப்பீங்களே. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கு. சரிங்களா? இந்த பகுதியில் இருக்கு நார்த் ஈஸ்டர்ன், இது சவுத் ஈஸ்டர்ன். இப்போ பாருங்க நம்ம வந்து பார்த்துட்டோம் 0 வந்து பேஸ் பண்ணி பிரைம் மெரிடியன் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை டிட்டர்மைன் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்கிடியூட் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்கள் விழும்பொழுது ஒரு இடத்துல ஒரு டைம்ல தான் விழும். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் வந்து அந்த ஒரு ரொட்டேஷன்னால நம்மளுக்கு என்ன ஏற்படும், இரவு பகல் வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இரவு பகல் வந்து நம்மளுக்கு வேறுபடும். ஒரு இடத்துல இப்போ பகலா இருக்கு அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து இரவா இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் டைமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றதுனால தான் அந்த ஒரு பகல் பொழுதுனா நம்மளுக்கு என்னன்னு நம்ம டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். மனிதன் வந்து உற்பத்தி செய்யறதுக்கும் ஒரு ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறதுக்கும் அந்த பகல் பொழுது தான் முக்கியமானதா இருக்கு. ஸோ அதனால அந்த டைம் அப்படின்றத ஒண்ணு வந்து நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும், அந்த டைம்ல வந்து நம்ம வந்து செயல்பட முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து லாங்கிடியூட அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து என்னது டைமை வந்து
ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இனிஷியலா எதை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன்விச் இருக்கு பாத்தீங்களா, நம்ம சொன்னோம்ல 0 டிகிரி, அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிரைமா எந்த டைமை வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாங்கிடியூட் இருக்கு, நம்ம ஒவ்வொரு கோடா சொன்னோம். ஸோ லாங்கிடியூட் அப்படின்னும் போது அதுல 0ல இருந்து அடுத்த 1 டிகிரி லாங்கிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமியில இங்க இருக்கு, இங்க 0 அப்படி இருக்குன்னா 1 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1 அப்படின்றதுக்கு எடுத்துக்கொள்ள கால அளவு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 நிமிடங்கள். சரிங்களா? அந்த கால்குலேஷன் எப்படி வந்தது அப்படின்றது இங்க போட்டிருக்கோம் பாருங்க. 24 மணி நேரத்துல எவ்வளோ நம்மளுக்கு வந்து இருக்கு மினிட்ஸ், 1440 நிமிடங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ புவியின் கோளத்தின் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்ம 360 டிகிரி வந்து நம்ம வந்து பூமியை வந்து டிகிரிஸ் பிரிச்சிருக்கோம். ஒரு சுற்றளவு ஃபுல்லா இருக்கிறதுனால 360 டிகிரி. ஸோ 360 தீர்க்க கோடுகள் இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த சைடு 180, அந்த சைடு 180 இருக்கு. ஸோ 180 டிகிரிஸ் இருக்கும்போது நம்ம வந்து 360 தீர்க்க கோடுகள். ஸோ 360 தீர்க்க கோடுகள் இப்போ வந்து ஈக்குவேட் பண்றோம். நம்ம ஒவ்வொரு தீர்க்க கோடு அடையிறதுக்கு எவ்வளவு நேரம்ன்றது நம்ம கண்டுபிடிக்கும் போது 1 டிகிரி நேரம் பார்த்தீங்கன்னா 4 நிமிடம். ஸோ கிரீன்விச்ல இருந்து நீங்க அடுத்து இருக்கிற 1 டிகிரி லொகேஷனுக்கு நீங்க போகும்போது என்னவா இருக்கும்னா 4 நிமிடம் கடந்து இருக்கும் அப்படின்றதுதான் இதோட அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்தியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்ல நம்ம பார்த்தோம், கிரீன்விச்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு, நார்த் ஈஸ்டர்ன்ல இருக்கு. ஈஸ்டர்ன் பகுதியில எவ்வளவு நேரம் கடந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5.5 மணி நேரம் கடந்து இருக்கு அப்படின்றத நம்ம அடிப்படையா வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, இது உங்களுக்கு ஸோ இந்தியாவோட பரவல் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, இந்தியாவை படிக்கும் போது பார்ப்போம் இந்தியாவோட எக்ஸ்பான்ஸ் எவ்வளோ லாங்கிடியூட்ல இருந்து எவ்வளோ லாங்கிடியூட் வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 68 டிகிரி ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி ஈஸ்ட் வரையும் இருக்கு. இங்க 68ல இருந்து 97 டிகிரி வரையும் இருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் இருக்கு, 30 மினிட்ஸ். இங்கதான் என்ன போட்டிருக்காங்க, சுமார் 29ன்னு போட்டிருக்காங்களா, நம்ம 13 வச்சுப்போம். சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ, 1 டிகிரிக்கு நம்ம எவ்வளோன்னு சொன்னோம், 4 நிமிடங்கள்னு சொன்னோம். அப்போ 30 டிகிரி வேரியேஷன் இருக்கு. தட் இஸ் நீங்க வந்து குஜராத்லயும் அருணாச்சல் பிரதேஷ்லயும் பாத்தீங்கன்னா விடியும் பொழுது வந்து ரொம்ப டிஃபரன்சஸ் இருக்கு, 2 மணி நேரம் டிஃபரன்சஸ். எப்படி அந்த 2 மணி நேரம் டிஃபரன்சஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி லாங்கிடியூட் டிஃபரன்சஸ் இருக்கு ஏற்கனவே. ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்மளுக்கு 4 நிமிடம் அப்படின்னு 120 நிமிடங்கள் வந்து நம்மளுக்கு வித்தியாசங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ பட் இந்த 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும்பொழுது இந்த இடத்துல விடியற டைம் என்னவா இருக்கும், ஒரு 4 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். இப்ப இருக்கிற நம்ம டைம் படி சாதாரணமா இவங்களுக்கு வந்து 4 மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும். ஆனா இவங்களுக்கு வந்து 6-7 மணி ஆனா கூட விடியறதுக்கு ஆகும், லேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து இந்தியாவிற்கும் முழுவதற்கும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவிற்கு நடுவில் அப்ராக்சிமேட்டா நடுவில் இருக்கிற அந்த 82.5 82.5 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம், 82.5 ஈஸ்ட், அந்த தீர்க்க கூட அடிப்படையா வச்சு என்ன பண்றாங்க, நேரத்தை வந்து அமைச்சிட்டாங்க. இந்தியாவிற்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 82.5 டிகிரி அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில கொண்டது. ஸோ இது எவ்வளோ கிரீன்விச்ல இருந்து எவ்வளோ அப்படி கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5 hours, 5 hours 30 minutes plus 30 minutes. சரிங்களா? 5.5 மணி நேரம் கிரீன்விச்ல இருந்து நம்மளுக்கு வந்து அஹெட்டா இருக்கு. ஓகேங்களா? GMT plus 5 hours.
ஸோ நம்ம இந்த இடத்த வந்து தான் நம்ம வந்து நம்மளோட டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். 82.5 டிகிரியில தான் நம்மளுக்கு விழுது அப்படின்ற சூரியன் வந்து அந்த டைம்ல தான் நம்மளுக்கு வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து ஒரு நாள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? ஏன் வந்து நம்ம வந்து 82.5 டிகிரி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. இதுவே இன்னும் பெரிய நாடுகளா இருக்கு. ரஷ்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 டைம் ஜோன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா வந்து பூமியை எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி இடம் இருக்கும். அதுல இந்தியா வந்து இத்தினூண்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்டென்ட்ல இருந்து இந்த எக்ஸ்டென்ட் வரையும் ரஷ்யா இருக்குன்னும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா 12 டைம் ஜோன் திட்ட நேரங்களை பிரிச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் டைம் ஜோன் ரொம்ப முக்கியம்? இப்ப காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் விடியுது, இல்ல ஈவினிங் வந்து இப்ப அருணாச்சல் பிரதேச எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் என்ன ஆயிடும்? டைம் படி பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கெல்லாம் இருட்டி போயிடும். ஸோ உங்களுக்கு நைட் டைம் வந்துடும் 4 மணிக்கே. ஸோ ஆனா இங்க நம்ம என்ன சொல்றோம், ஆஃபீஸ் டைமிங்லாம் 5:30 வரையும் இருக்கும். அப்போ அருணாச்சல் பிரதேஷ்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா இருட்டுல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இருட்டு என்ன ஆகும், இருட்டுல வேலை பார்க்கணும்னா அதிக எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். எனர்ஜி இந்த சென்ஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமா தேவைப்படும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. இதனாலேயே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ஒரு தனி திட்ட நேரம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு தனி டைம் ஜோன் கொடுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க டே டைம் வந்து மேக்சிமைஸ் பண்ண முடியும். ஏன்னா சீக்கிரம் இருட்டி போயிடுது, ஈவினிங் நம்ம வேலை செய்ய முடியாம போயிடுது. புரியுதுங்களா? ஆனா டைம் வந்து பாத்தீங்கன்னா முழு இந்தியாவிற்கும் ஒரே டைமா இருக்கு. ஸோ இதனால எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்ட்டு அசாம் மற்றும் அந்த நார்த் ஈஸ்ட் இருக்கிற மாநிலங்கள்ல எங்களுக்கு ஒரு தனி திட்ட நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதை வந்து மத்திய அரசாங்கம் ஏத்துக்காததுக்கு காரணம் நிறைய சிக்கல்கள் இருக்கு, நடைமுறை சிக்கல்கள். ரயில்வே டைம் ஜோன்ஸ் எல்லாத்தையும் மாத்தணும் நம்ம. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம் ஜோன்ஸ் எல்லாம் நம்ம மாத்தணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பழக்கப்படாததுனால மத்திய அரசும் அது வந்து ஏத்துக்கல. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நடுப்பகுதியான 82 அப்படின்றது மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ் மிர்சாப்பூர் வழியா போற ஒரு தீர்க்க கோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம டைம்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளவு கிரீன்விச் மீன்ல இருந்து பார்த்தோம்னா 5.5 மணி நேரம். ஸோ எந்தெந்த மாநிலங்கள் வழியா போகுது அந்த திட்ட கோடு அப்படின்றத வந்து குரூப் 1 மேபி மற்ற எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க, இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இந்தியாவின் கிடைமட்ட பரப்பளவில் மேற்கில் குஜராத் உள்ள கவுர்மோட்டா அப்படின்ற ஒரு இடத்திற்கும் கிழக்கில் அருணாச்சல் பிரதேஷ் உள்ள கிபுத்து என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியே 82 கிழக்கு தீர்க்கோடு செல்கிறது. சரிங்களா? ஸோ 2 கன்சிடரேஷன்ஸையும் 2 எக்ஸ்டென்ஸையும் அவங்க வந்து மெஷர் பண்ணி தான் வந்து நம்மளுக்கான டைம் ஜோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேள்வி வந்து என்ன லாங்கிடியூடுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா வந்து எந்த வழியா போகுது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இல்லை கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, லாங்கிடியூட் லாட்டிடியூடோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கேள்விகளை வந்து எளிதாக நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து டைமை பார்த்துட்டோம். சரிங்களா? டைம். இதுவே வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். பன்னாட்டு தேதிக்கோடு. இப்போ நம்ம வந்து 0 டிகிரியை பேஸ் பண்ணி தான் டைம்னு ஒன்று பேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், ஒரு சுழலும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது, ஒரு டேவே வந்து முடிஞ்சு போயிடுது. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பகல் டைம்ல இருக்கோம் அப்படின்னா நேற்று இரவுல தான் இப்போ வந்து இருப்பாங்க அமெரிக்கன்ஸ்லாம். புரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு இரவு வரும்போது தான் அவங்களுக்கு இந்த நாளோட விடியல் வரும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ
ஓகே, புரிஞ்சுதுன்னா நல்லது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதை வந்து எதை வச்சு பேஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி நம்ம வரைஞ்சோம்ல, நம்ம 0ல இருந்து வரைஞ்சுக்கிட்டே வந்தோம், ஆப்போசிட்ல 180 டிகிரின்னு சொன்னோம். ஸோ அது எங்க பாஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா அது 180 தீர்க்கக்கூடு. ஸோ இதை ஏன் நேரா வரையில, இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்றது ஏன் நேரா வரையில அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாடுகள் நடுவுல இருக்கு, இந்த தீவுகள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா. ஒரு நாட்டுக்கு ஒரே டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கலாம், பட் ஆனா டேட் வந்து ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஒரே டேட்டா இருக்கணும் அப்படின்ட்டு, அதனால அவங்க வந்து கண்ட்ரிஸ் வந்து நான் இந்த டேட் இருக்கேன் இல்லை நான் இந்த இது இருக்கேன் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரியான இர்ரெகுலர் லைனா இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் டேட் லைன் பன்னாட்டு தேதி கோடு 180 டிகிரி தீர்க்க கோடானது பன்னாட்டு தேதி கோடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா பசிபிக், அலாஸ்கா ரஷ்யாவுக்கு இடையே பெர்ரிங் நீர் சந்தி, பெர்ரிங் ஸ்டேட் வழியா போகுது. அடுத்து ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருச்சு டேட் லைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட் லைனை நம்ம தாண்டணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா. இங்க 23 இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல போனீங்கன்னா 24 வந்துட்டு இருக்கும், புரியுதுங்களா. 24ஆம் தேதி காலையில இருக்கும் ஜப்பான் மற்றும் சீனாக்கெல்லாம் 24 காலைன்னு வச்சுப்போம். அமெரிக்கா என்னவா 23 இரவு டைமா இருக்கும், புரியுதுங்களா. நைட் டைமா இருக்கும். நம்மளுக்கு விடியும் பொழுது அவங்களுக்கு அப்பதான் வந்து நைட் டைம் வரப்போகுது பழைய டேட்ல, சரிங்களா. ஸோ அதை தான் இங்க வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக இக்கோடு பகுதியை கடந்தால் ஒரு நாள் குறையும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க இங்க நகர்ந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து குறையும். கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் கூடும். இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த டயக்ராம்ல உங்களுக்கு காட்டியிருப்பாங்க பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டேட் லைன் இருக்கு. இந்த டேட் லைன்ல இருந்து நீங்க வந்து இந்த ரீஜன்ல இருந்து இங்க வந்தீங்கன்னா தட் இஸ் கிழக்குல இருந்து மேற்குல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் கூடும், புரியுதுங்களா. ஒரு நாள் கூடும். கிழக்குல இருந்து மேற்குல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் கூடும். அப்பனா என்ன பண்றீங்க நீங்க, ஒரு இந்த இடத்துல 23 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல 23 அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 24 இருக்கும், 24 இருக்கும். அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூடிடுது. இந்த சென்ஸ் வந்து நீங்க ஒரு நாள் இழக்கிறீங்கன்றதா அர்த்தம். நீங்க டேட்டை தாண்டி போயிடுறேன் 24ஆம் தேதியில இருக்கீங்க அப்படின்றது தான் மீனிங். அதுவே வந்து இந்த சைட்ல இருந்து தட் இஸ் மேற்குல இருந்து கிழக்காக வரும்போது ஒரு நாள் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்பான் அப்படின்னா சிம்பிளா இதே மாதிரி தான். இன்டர்நேஷனல் டேட் லைன் வந்து நம்ம வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வந்தா என்ன ஆகும், இல்ல ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போனா என்ன ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, கூடும் குறையும் மாறாது இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்ட்டு, சரிங்களா. ஸோ அந்த வரும்போது நீங்க வந்து கான்செப்ட் புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து நீங்க வந்து பூமியின் மாதிரியை வந்து நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கேள்வி கேட்டாலுமே வந்து பேசிக்கா இருக்கிற கேள்விகள் எல்லாமே நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும். இதுதான் ரீசன் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. பன்னாட்டு தேதி கூட வளைந்து செல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும். இது குழப்பத்தினை தவிர்க்காகவே இந்த கோடு வளைந்து செல்கிறது.
இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாங்கிடியூட் லாட்டிடியூட் புரிஞ்சுதுங்களா? ஸோ அதில் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் என்ன, டைம் ஜோன் எப்படி பிரிக்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கும் எப்படி வந்து அந்த டைமை வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்க. 360 டிகிரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு 1440 மினிட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு டிகிரிக்கு என்ன 4 நிமிஷம் வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ். அப்புறம் இன்டர்நேஷனல் சர்வதேச தேதி கோடு அது ஏன் வளைஞ்சிருக்கு, அது என்ன, எதை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க, 0 டிகிரியா 180 டிகிரியா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டயக்ராமுக்கு போகலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பிரைட்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, சூரியன் செங்குத்தான கதிர்கள் எந்த லாட்டிடியூட்ல போகுது அதை சொல்லுங்க. ஸோ மியூட்டை நீங்க எடுத்துட்டு கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பூமி வந்து இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இன்க்ளைண்டா இருக்கும்போது இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு, பூமி வந்து இந்த சைட்ல இன்க்ளைண்டா இருக்கு. சூரிய கதிர்கள் எங்க போகும், செங்குத்தான கதிர்கள் எங்க, எந்த லாட்டிடியூட்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல எங்க ஸ்ட்ரைக் ஆகுது? டிராபிக் ஆஃப் கேன்சர்ல. சரிங்களா? ஸோ டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த சைட்ல வந்து இருக்கும்போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்றாங்க, குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்ட்டு. இப்போ இது நம்ம பாக்குறதுக்கு என்ன ஆகுது, சூரியன் தான் நகர்ற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ பூமியில சூரிய கதிர்கள் மேலேயும் கீழையும் போயிட்டு வர மாதிரி இருக்கு. பட் ஆனா அது உண்மையா அப்படி இல்லை. பூமி வந்து இன்க்ளைண்ட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மீது விழும் போது என்ன சொல்றாங்கன்னா குளிர்கால கதிரொப்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் குளிர்காலம் அப்படின்னு சொல்றாங்க? இந்த குளிர்காலம் அப்படின்ற இதை வந்து ஏன் டெசிக்னேட் பண்றாங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரை வச்சு. சரிங்களா? ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிற, தட் இஸ் நம்ம வாழ்ற பகுதி, நம்ம நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல தானே இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பகுதி, இப்போ என்ன டைம், வின்டர்ல இருக்கோம். கரெக்டா? ஸோ டிசம்பர் அந்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம வந்து வின்டர். ஸோ அதனால இது வின்டர்னு சொல்றாங்க. இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்கும், சம்மரா இருக்கும் இந்த டைம். ஆனா வந்து ஒரே டெசிக்னேஷனா இருக்கட்டும், பூமியை நம்ம படிக்கும் போது எல்லா இடத்துலயும் ஜியோகிராஃபி ஒரே சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால எல்லாருக்குமே காமனா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் பெர்ஸ்பெக்டிவ்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இதை வந்து வின்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்றாங்க, குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வந்து நம்மளுக்கு ஜூன் டைம்ல, ஜூன் 21, சரிங்களா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், லாங்கஸ்ட் டேன்னு சொல்லுவோம். ஏன் வந்து அன்னைக்கு யோகா டேவை வந்து சர்வதேச யோகா தினம் கொண்டாடுறாங்க தெரியுமா? இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்றது காரணம் ஜூன் 21 வச்சது பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து மேக்சிமம் சூரிய ஒளி வந்து இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்ல படுது. அதுக்கு அடுத்ததுல இருந்து இப்போ தட் இஸ் டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், மார்ச் அப்புறம் ஜூன் வரும்போது என்ன ஆகும்னா சூரியன் வந்து மேல வந்துட்டே இருக்கும். இந்த ரீஜன் வந்து சதர்ன்ல இருந்து மேல வரையும் டிராவல் ஆகும். அதுக்கு மேல டிராவல் ஆகாது. ஜூன் 21க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் துருவத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ பாத்தீங்கன்னா பாதி இடத்துல தென் துருவத்தை நோக்கி நகரும். இந்த இடத்துல டோட்டலா வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கேன்சர் டு கேப்ரிகான் வரையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த 2 டைம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோடைகால கதிர் திருப்பம், வின்டர் கால
கதிர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம், குளிர்கால கதிர்த்திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மர் வின்டர் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வின்டர் சாலிஸ்டைஸ். சரிங்களா? இப்போ இது இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற டைம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சம பகல் இரவா இருக்கும். ஸோ எதுக்குமே இருக்காது. அது வந்து ஈக்குவேட்டருக்கு ரீஜன்ல இருக்கும்பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சம பகல் இரவு. யாருக்குமே அதிக பகல் இருக்காது, யாருக்குமே அதிக இரவு இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போக போக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் இருட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஜான்வரி அப்படிலாம் வரும்போது, டிசம்பர் ஜான்வரிலாம் வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா 5:30க்கே வந்து உங்களுக்கு இருட்டி போன மாதிரி இருக்கும். காரணம் வந்து சூரிய கதிர்கள் வந்து எங்க போயிடுச்சு, மேக்சிமமா தென்துருவத்துக்கு போயிடுச்சு. ஸோ தென்துருவத்துக்கு போன உடனே நம்மளுக்கு வந்து என்ன, இரவு வந்து அதிக டைமா இருக்கும், பகல் வந்து கம்மி டைமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈக்வினாக்ஸ் என்ன டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் செப்டம்பர்ல வரும். உங்களுக்கு ரெண்டு சைடு ஈக்வினாக்ஸ் தான் சொல்லுவோம். இது வர்னல் ஈக்வினாக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, சம பகல் இரவா இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா வந்து ஈக்வேட்டர் ரீஜன்ல உங்களுக்கு வந்து சூரிய கதிர்கள் இருக்கும்பொழுது ரெண்டு சைடுக்குமே வந்து சம பகல் இரவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க டெக்ஸ்டுவலா கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு. அந்த ஸோ புவி தன் சுற்று பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் நிலநடுக்கோட்டிற்கும் வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போல் தோற்றம் ஏற்படுத்துகிறது. கரெக்டுங்கண்ணே? ஸோ எர்த் வந்து இன்க்ளைண்டா இருக்கு, தன் ஆர்பிட்ல சுத்தி வருது, சூரியனை சுற்றி வர்றதுனால நம்மளுக்கு எப்படி தெரியுது, சூரியன் வந்து வடக்கும் தெற்கும் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதன் காரணமாக மார்ச் 21, செப்டம்பர் ஆகிய 23 ஆகிய நாள்கள் நிலநடுக்கோடு பகுதியில் சூரியன் கதிர்கள் செங்குத்தாக விழும். நம்ம இங்க சொன்னோம்ல அந்த டயக்ராம்ல, இந்த டைம் ஈக்வினாக்ஸ், இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஈக்வேட்டர் பகுதியில உங்களுக்கு செங்குத்தா விழுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சம பகல் இரவு உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச், அப்புறம் செப்டம்பர். மார்ச் 21, செப்டம்பர் 23. ஸோ சம பகல் இரவு நாட்கள் அப்படி. ஸோ கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்க, எந்த தேதிகளில் சம பகல் இரவு நாட்கள் காணப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்க வந்து மார்ச்சும் செப்டம்பரும் சொல்லணும். அதே மாதிரி அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இதே போன்று ஜூன் 21 கடகரேகை மீது சூரியன் செங்குத்தான கதிர்கள் விழுவதால் அந்த இடத்துல நீண்ட பகல் பொழுது இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க பேஸா எதை வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 21 மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் 21 மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு காம்ப்ளெக்ஸா கொஸ்டின் கேட்டாலும் ஒரு டயக்ராம போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒரு அனலைசிஸ் பண்ணி நீங்க எழுதிடலாம். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த டேட்டா அப்படின்றது. சரிங்களா? ஜூன் 21 வந்து செங்குத்தான கதிர்கள் வட அரைக்கோளத்துல வந்து நம்மளுக்கு விழுது, அந்த இடத்துல நீண்ட பகல் பொழுது இருக்கும். அதே மாதிரி தென் அரைக்கோளம் வந்து நீண்ட இரவை கொண்டு இருக்கும். ஸோ இந்நிகழ்வு என்னன்னு சொல்றோம், சம்மர் சாலிஸ்டைஸ். நம்மளுக்கு ஜூன் டைம் சம்மர் தான், ஆப்வியஸா சம்மர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லிடலாம், கோடைகால கதிர் திருப்பம் அப்படின்னு. அதுவே டிசம்பர் 22 என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குத்தான கதிர்கள் வந்து மகர ரேகையில விழும். அப்ப வந்து குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு டயக்ராமை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இது வந்து மார்ச், இது செப்டம்பர், இங்க டிசம்பர். டிசம்பர்ல நமக்கு வந்து வின்டர் தான், ஸோ அதனால வின்டர் சாலிஸ்டைஸ். சம்மர் வந்து ஜூன் டைம், ஜூன் 21. ஸோ இதுக்கு அடுத்த வந்து நம்ம வந்து லெவல் பார்த்தோம்னா வந்து மூன், நிலவை பத்தி பார்ப்போம்.
ஸோ நிலவுல வந்து நிலவு வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரும்போது என்ன ஃபெனாமினா, அதே மாதிரி நிலவுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வரும்போது என்ன ஃபெனாமினா அப்படின்றத வந்து நம்ம வந்து 2 வகையா சொல்றோம். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் சந்திரன் அமைந்த பொழுது சூரிய கிரகணம் நடக்கும். சரிங்களா? சூரிய ஒளியை வந்து நிலா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைக்கும். சூரியனையே வந்து நிலவு வந்து மறைக்கும். ஸோ அந்த சூழ்நிலை வந்து என்னன்னு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும் பொழுது புவியானது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்பொழுது. சரிங்களா? நம்ம பூமியோட நிழல் வந்து நிலவின் மீது விழும். ஸோ அந்த டைம் வந்து சந்திர கிரகணம், லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து குழப்பிப்போம். ஸோ அதுக்காக தான் இங்க